அவ்வளோ ஈஸியா வந்து சித்தப்பா முறையில இருக்கக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து அண்ணன் பொண்ண ரேப் பண்றானா? நீங்க கத்தியிருப்பீங்க, கூச்சல் போட்டிருப்பீங்கல்லம்மா? எங்க வீடு தனியா இருக்குது மேம். தள்ளி இருக்கா ஊர்ல? தனியா தோப்பு உள்ள தனியா இருக்குது வீடு. சரிம்மா, நீங்க கத்துனீங்களா? ஆமா மேம். கூச்சல் போட்டீங்க. யாருக்கும் கேட்கலீங்களா? இல்ல அங்க யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ம். அப்புறம் மிரட்டி வீட்ல சொல்லக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டி நான் தான் கத்துனேன். அடித்தான், வாயை பொத்துனான், ஓட போகும்போது கதவை சாத்திட்டான். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள யாரையுமே சும்மா விட மாட்டேன், சாப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் தான் அன்றைக்கி நைட்டே தான் அமுச்சு வச்சாங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் இதை சொல்லவே இல்லையாம்மா? சொல்லலை. கூடவே தான் இருந்தாங்க, மிரட்டினே இருந்தாங்க, எல்லாரையும் சாவடிச்சிருவேன். ஓ, சொன்னா அப்பா அம்மாவை எங்க அவன் சாவடிச்சிருவானோன்னு நீங்கள் சொல்லலையா? அப்புறம் நைட்டு உங்களை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறானா? ஆமாம். அவனோட அம்மாவும் தங்கச்சியும் காசு கொடுத்து? ஆமாம் மேம்.